ஒன்னிந்தியா தமிழ் செய்தியின் எதிரொலியாக தஞ்சாவூரைச் சேர்ந்த சிறுவனுக்கு எலும்பு மஞ்சை மாற்று அறுவை சிகிச்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ஒன்னிந்தியா தமிழில் கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. அந்த வீடியோவில் தஞ்சாவூரைச் சேர்ந்த ஒரு சிறுவன் பேசியிருப்பார். அந்த சிறுவன் தன்னோட தாயாரோட சேர்ந்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றை அளிச்சிருந்தார். அந்த சிறுவனுக்கு எலும்பு மஞ்சை மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் இருந்தது. அதற்காக அந்த கோரிக்கை மனு வச்சுருந்தாங்க. அதற்கு மாவட்ட ஆட்சியர் சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த சிறுவன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்த பின் அளித்த பேட்டி பலரையும் வருத்தத்தில் ஆழ்த்தியது. அந்த சிறுவன் தன்னுடைய மழலை குரல்ல, எனக்கு ரத்தம் ஊற மாட்டேங்குது, உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு, ஆப்ரேஷன் செஞ்சா சரியாயிடும், எனக்கு எலும்பு மஞ்சை மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்றாங்க, முதலமைச்சர் ஐயாவோட கவனத்துக்கு இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. சிறுவனோட தாயார் பேசுகிறப்ப, என்னோட கணவர் வெல்டிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எங்களுக்கு பெரிய அளவில் வருமானமும் இல்லை, ஆனால் இந்த சிகிச்சையை வெளியில் செய்ய 12 லட்ச ரூபா ஆகும்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில, தமிழக அரசு தான் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் ஒன்னிந்தியாவோட இந்த வீடியோ பலராலும் பார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவரால் பார்க்கப்பட்டு பலரால் ஷேர் செய்யப்பட்டு ட்விட்டர் பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களையும் டேக் பண்ணி இந்த வீடியோ பலரும் போட்டிருந்தாங்க. அந்த வகையில் பலரோட முயற்சியால் இந்த வீடியோ முதலமைச்சரோட கவனத்துக்கு சென்று சேர்ந்து பாதிக்கப்பட்ட தஞ்சாவூரை சேர்ந்த அந்த சிறுவனுக்கு அனைத்து உதவிகளையும் முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அனைத்து உதவிகளையும் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டதன் பேரில் அந்த சிறுவன் நேற்று மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு. பலரோட உதவியாலும் ஒன்னிந்தியா தமிழோட செய்தியின் எதிரொலியாகவும் பாதிக்கப்பட்ட அந்த சிறுவனுக்கு உரிய உதவி குறித்த நேரத்தில் கிடைத்துள்ளது. அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அந்த சிறுவன் வெற்றிகரமாக அந்த நோயிலிருந்து மீண்டு அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிய வேண்டும் என்பது அனைவரின் பிரார்த்தனையாக உள்ளது.